கமல்ஹாசன் என்ன மொழியியல் நிபுணரா? நீதிமன்றமே கேட்ட அதிரடி கேள்வி. ஷாக் ஆகாம பாருங்க. கன்னட மொழி குறித்து கமல் பேசிய கருத்து கர்நாடகாவில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. த கிளைஃப் படம் கர்நாடகாவில் வெளியாகணும்னா கமல் மன்னிப்பு கேட்கணும்னு கன்னட திரைப்பட சங்கம் சொல்லியிருக்கு. ஆனா கமல் அசைந்து கொடுக்கல. மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டார். இதுக்காக கர்நாடக உயர் நீதிமன்றத்துல ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மனு தாக்கல் செஞ்சிச்சு. வழக்கை விசாரிச்ச நீதிபதி நாகப்பிரசன்னா கமல் வழக்கறிஞரிடம் சரமாரியா கேள்வி கேட்டார். நீங்க என்ன மொழியியல் ஆய்வாளரா? தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆதாரம் இருக்கா? நீங்க கமல்ஹாசனா இருக்கலாம், ஆனா மக்களின் உணர்வுகளை புண்படுத்த உரிமை கிடையாது. ஒரு பிரபல நடிகர் இப்படி பேசக்கூடாது. கோடிக்கணக்கான மக்களின் மனம் புண்பட்டிருக்கு. ஒரு மன்னிப்பு கேட்டா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். மொழி, நிலம், நீர் மூணுமே குடிமக்களுக்கு முக்கியம். இப்படி மொழியை சிறுமைப்படுத்திவிட்டு வணிக நோக்கில் நீதிமன்றம் வந்திருக்கிறார்னு நீதிபதி பேசியிருக்கிறார். பின்னர் வழக்கு 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நீதிபதிக்கும் வழக்கறிஞருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். மன்னிப்பு கேட்டா பிரச்சனை தீரும்னு நீதிபதி சொன்னாரு. ஆனா கமல் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். கர்நாடகாவில் ரிலீஸ் தாமதமானாலும் பரவாயில்லை, கன்னட திரைப்பட சங்கத்துடன் பேசி தீர்வு காணலாம்னு வழக்கறிஞர் சொல்லியிருக்கார். நீதிமன்றமும் பேசி சமரசத்துக்கு வர உத்தரவிட்டுள்ளது. உங்கள் கருத்து என்ன? கமல் செய்தது சரியா? கமெண்ட் பண்ணுங்க.